நடந்து முடிந்த 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி 39 இடங்களிலும் வெற்றி பெற்று அசத்தியது. அதன்படி திமுக 22 இடங்களையும், காங்கிரஸ் 9 இடங்களையும், கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகள் 8 இடங்களையும் வென்றன. 39 தொகுதிகளில் மொத்தம் 47% வாக்குகள் திமுக கூட்டணிக்கே கிடைத்தது. அதே நேரம் அதிமுக தலைமையிலான கூட்டணி மற்றும் பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. அதிமுக கூட்டணிக்கு 23% வாக்குகளும், பாஜக கூட்டணிக்கு 18% வாக்குகளும் கிடைத்தன. இந்த சூழலில் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணியில் வாக்கு சதவீதம் மேலும் அதிகரிக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. தற்போது தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணி 39 தொகுதிகளில் வெற்றியை தக்க வைப்பதோடு கூடுதலாக 5% வாக்குகள் பெற்று மொத்தம் 52% வாக்குகளை கைப்பற்றும் என கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக கூட்டணிக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது என்றாலும் 3% வாக்கு அதிகரித்து 21% வரை வாக்குகளை பெறும் என்று சி-வோட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. அதேவேளையில் தமிழ்நாட்டை 30 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சியும் தற்போதைய சட்டமன்ற எதிர்க்கட்சியுமான அதிமுகவின் வாக்கு வங்கி மேலும் சரிவை நோக்கி செல்வதாக கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி முந்தைய தேர்தலில் 23% வாக்குகளை பெற்ற அதிமுக கூட்டணி தற்போது மக்களவைத் தேர்தல் நடைபெற்றால் 20% வாக்குகளை மட்டுமே பெறும் என இந்தியா டுடே மற்றும் சி-வோட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனிடையே 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தாவேகாவிற்கு 15% வாக்குகள் கிடைக்கும் எனவும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தேசிய அளவில் விஜயின் தாவேகா கவனம் ஈர்க்கவில்லை என்றாலும் தமிழ்நாட்டில் அக்கட்சி மீதான மக்களின் எதிர்பார்ப்பு அதிகரித்து வருகிறது. இதனால் 2026 தேர்தல் களத்தில் விஜய் எக்ஸ் ஃபேக்டராக வலம் வருவார் என கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இந்த நிலவரம் என்றால் மத்தியில் பாஜக கூட்டணி அசுர பலத்துடன் ஆட்சியை தக்க வைக்கும் என இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி 400க்கும் அதிகமான தொகுதிகளில் வெல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 44% வாக்குகளை பெற்று 292 இடங்களில் வென்றது. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 232 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் தற்போது தேர்தல் நடந்தால் கூடுதலாக 3% வாக்குகளுடன் பாஜக கூட்டணி 343 தொகுதிகளை கைப்பற்றலாம் என்றும், முக்கியமாக பாஜக மட்டுமே 281 இடங்களில் தனித்து வெற்றி வாகை சூடும் எனவும் கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த தேர்தலில் 232 இடங்களில் வென்ற காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி 188 இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த தேர்தலில் காங்கிரஸ் 99 இடங்களில் வென்றிருந்த நிலையில் இப்போது தேர்தல் நடந்தால் 78 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. திமுக அரசு மீது பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் அக்கட்சிக்கு மக்களிடம் ஆதரவு அதிகரித்துள்ளதாகவே கருத்து கணிப்பு முடிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கருத்து கணிப்பு வரும் சட்டமன்ற தேர்தலில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி பெரும் பலத்தோடு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது. ஆனால் திமுகவிற்கு எதிராக அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, புதிதாக விஜயின் தாவேகா ஆகியவை தனித்தனியாக களமிறங்குகின்றன. தற்போதைய நிலவரப்படி இது திமுகவுக்கே சாதகமாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.